அவள் அழுது கொண்டே அவனை பார்த்ததும் அவனுக்கு என்ன செய்வது என்று ஒன்றுமே புரியவில்லை. அவனும் தன்னுடைய கார் சாவியையும் மொபைலையும் எடுத்துக்கொண்டு, சரி வாங்க நானே கூட்டிட்டு போறேன் என்று அவர்களை அழைத்து கொண்டு கீழே வந்தான். காரில் ஏறியதிலிருந்து வைஷு அழுது கொண்டே வந்தாள். அப்பொழுது ஆதியின் மனசுக்குள்ளே, பாவம் இவ இன்னைக்கு காலையில இருந்து அழுதுகிட்டே இருக்கா. கடவுளே, என்னதான் அவளை சோதிக்கிறதா இருந்தாலும் இப்படியா ஒரே மிட்டா சோதிப்பீங்க? சின்ன பொண்ணு எவ்வளவுதான் தாங்குவா என்று கண்ணாடியை பார்த்து கொண்டே காரை ஓட்டி கொண்டு வந்தான். வைஷுவின் அம்மா போனில் சொல்லிய ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேர்ந்தனர். அங்கே ரிசப்ஷனில் விசாரித்துவிட்டு நேராக ஐசியூவிற்கு ஓடியவர்கள் அங்கே பிரியங்கா நின்று கொண்டிருப்பதை பார்த்து 3 பேரும் அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றனர். வைஷ்ணவிக்கு பிரியங்காவை பார்த்ததும் இதயம் தாறுமாறாக துடிக்க ஆரம்பித்தது. அதே நேரம் கண்மணிக்கு மிகவும் கோபமாக வந்தது. பிரியங்காவின் முகத்தை பார்க்கவே அவருக்கு பிடிக்கவில்லை. அதைவிட ஆதிக்கு பயங்கரமான கோபம் வந்தது. அவளை கண்களாலேயே எரித்து விடுவது போல முறைத்து கொண்டிருந்தான். அதற்குள் வைஷ்ணவியின் அம்மா அவர்களை பார்த்துவிட்டு சமந்தி என்று கூப்பிடவும் உடனே அவரிடம் ஓடிய கண்மணி, சமந்தி, இப்போ அண்ணனுக்கு எப்படி இருக்குது, பரவாயில்லையா? என்னன்னே தெரியல சம்பந்தி, டாக்டர் இன்னும் எதுவுமே வெளியில வந்து சொல்லல. எனக்கு ஒண்ணுமே புரியல, ஒரே குழப்பமா இருக்கு, என்ன பண்ண போறேனே தெரியல என்று கண் கலங்கியவரை பார்த்து, எதுவும் ஆகாத அண்ணனுக்கு, நீங்க கவலைப்படாதீங்க சம்பந்தி, அண்ணன் நல்லா தானே இருந்தாரு, திடீர்னு என்னாச்சு அவருக்கு என்றதும் உடனே பிரியங்காவின் பக்கம் திரும்பியவர், இதோ நிக்கிறாளே, இவளால வந்தது. இவ இன்னைக்கு வீட்டுக்கு வந்ததுல அவங்க அப்பா டென்ஷன் ஆகிதான் அவருக்கு இந்த மாதிரி முடியாம ஆயிடுச்சு. இவளை ஏன் தான் பெத்தோம்னு ரொம்பவே வருத்தப்படுறோம் சம்பந்தி என்று அவளை பார்த்து கோபமாக பேசிய தாயை பரிதாபமாக பார்த்து கொண்டே நின்றிருந்தாள் பிரியங்கா. ஆனால் வைஷு ஒரு அடி கூட நகராமல் அப்படியே பயத்தில் உறைந்து போய் நின்று கொண்டிருப்பதை பார்த்த ஆதிக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. அவளுக்கு தைரியம் கொடுக்கும் விதமாக அவளது கையுடன் தன் கையை கோர்த்து இறுக்கமாக பிடித்து கொண்டான். உடனே அவனை நிமிர்ந்து பார்க்க அவன் தன் கண்களாலேயே, கவலைப்படாத, நான் இருக்கேன் என்பது போல ஆறுதல் கூறினான். பிறகு சிறிது சமாதானமானவள் மெதுவாக முன்னேறி செல்ல வைஷ்ணவியை பார்த்ததும் அவர் தாய் ஓடி வந்து அவளை அணைத்து கொண்டார். வைஷு, உங்க அப்பா நல்லா தாண்டி இருந்தாரு, இவ எப்ப வீட்டுக்குள்ள வந்தாலோ அப்பவே மறுபடியும் பிரச்சனை ஆரம்பிச்சிடுச்சு. அவரு ரொம்ப டென்ஷன் ஆகி இப்ப பாரு எந்த நிலைமையில வந்து கிடக்குறாருன்னு. இவளால யாருக்குமே சந்தோஷம் இல்ல என்று தன் தாய் குலுங்கி அழுவதை பார்த்த வைஷ்ணவிக்கு மிகவும் சங்கடமாக இருந்தது. உடனே கௌசல்யாவிடம், அம்மா அழாதீங்க, அப்பாக்கு ஒன்னும் ஆகாது, நீங்க பயப்படுற அளவுக்கு எதுவும் நடக்காது, அந்த கடவுள் நமக்கு துணையா இருப்பார் என்று கூறினாள். அதற்குள் ஆதியும், அத்த, நீங்க எதை நினைச்சும் கவலைப்படாதீங்க, மாமாக்கு எதுவும் ஆகாது, நான் ஆகவும் விட மாட்டேன். டாக்டர் ஃபர்ஸ்ட் வெளியில வரட்டும், என்ன சொல்றாங்கன்றது கேட்டுட்டு இதை விட பெரிய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறதா இருந்தா கூட நம்ம கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் என்று கூறினான். முதல் தடவையாக அவன் தன்னை அத்தை என்று அழைத்ததை நினைத்து சந்தோஷம் தாங்க முடியவில்லை கௌசல்யாவிற்கு. ரொம்ப சந்தோஷமாப்ல, நீங்க இந்த மாதிரி ஆறுதலா பேசுறதே போதும், எனக்கு வேற எந்த உதவியும் வேணாம். என்ன நீங்க அத்தன்னு கூப்பிட்டீங்களே, அதை விட எனக்கு வேற என்ன சந்தோஷம் இருக்கு என்று கூறியதும் உடனே பிரியங்காவை வெறுப்பேற்ற வேண்டும் என்று நினைத்தவன் வைஷ்ணவியின் தோளில் கையை போட்டு, இதோ நிக்கிறாளே என் பொண்டாட்டி, இவளுக்கு நீங்க அம்மானா எனக்கு நீங்க மாமியார் தானே, அப்ப உங்களை நான் அப்படித்தானே கூப்பிடணும். உள்ள படுத்து கிடக்கிறது என்னோட மாமனார், அவரை பாத்துக்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா என்ன என்று அவளை வெறுப்பேற்றுவது போல நக்கலாக பார்த்து கொண்டே கூறினான். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த பிரியங்காவிற்கு வயிற்றெரிச்சலாக வந்தது. இவன் என்னவோ பெரிய ஒழுங்கு மாதிரி இங்க வந்து சபையில நின்னு இப்படி நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கான். இவன் அன்னைக்கு பேசினதெல்லாம் நான் கேட்டுட்டு தானே இருந்தேன். என்ன கூட்டிட்டு போய் இவங்க வீட்டுல ஒரு வேலைக்காரியா வச்சுக்கலாம்னு நினைச்சாங்க. கடைசியில அது நடக்கல. நான் உஷாராகி வீட்டை விட்டு வெளியே போயிட்டேன். கடைசியில இவங்க இப்படி எல்லாம் ஃப்ராடுத்தனம் பண்ணி என் தங்கச்சிய கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்களே. பாவம் வைஷு, அவளோட நிலைமையை நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவளுக்கு நான்னா அவ்வளோ பிடிக்கும், என் மேல அவளுக்கு எவ்வளோ பாசம் இருக்குது.
ஆனாலும் புருஷனுக்கும் மாமியாருக்கும் பயந்துகிட்டு என் பக்கம் கூட வரமாட்டேங்கிறா. இந்நேரத்துக்கு அவ என்னோட வைஷுவா இருந்தா ஓடி வந்து என்ன கட்டி அணைச்சிட்டு அழுதுருப்பா. இப்ப இப்படி நிக்கிறானா அதுக்கு காரணமே இவங்க 2 பேர் தான் என்று மனசுக்குள்ளேயே பொறுமிக் கொண்டிருந்த பிரியங்கா சட்டென்று வைஷ்ணவியின் அருகில் வந்தவள் அவள் கையை பிடித்து இழுத்து, வைஷு எப்படி இருக்கடி என்று கேட்க அவள் எதுவும் பேசாமல் அமைதியாக கணவனை மட்டுமே பார்த்தாள். என்ன வைஷு, ஏன் நீ அங்க பாக்குற? உன்னை யாராவது மிரட்டி வச்சிருக்காங்களா என்கிட்ட பேசக்கூடாதுன்னு என்று கேட்க அப்பொழுதும் அவள் எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்க அவளை இறுக்கமாக அணைத்து கொண்டவள், வைஷு என்ன மன்னிச்சுடுடி, என்னால உன் லைஃப் இப்படி கெட்டு போகும்னு நான் நினைச்சு கூட பாக்கலடி. நான் போயிட்டா அந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாங்கன்னு தான் நினைச்சேன். ஆனா அதே கல்யாணத்தை உன்னை பலியாடா வச்சு நடத்துவாங்கன்னு நான் கனவுல கூட நினைக்கலடி. அப்படி மட்டும் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சு இருந்தா கண்டிப்பா நான் உன்னதான் கூட்டிட்டு போயிருப்பேன் என்று அவள் பேச பேச ஆதிக்கு பயங்கரமாக கோபம் வந்தது. வைஷ்ணவிக்கு என்ன செய்வது என்று ஒன்றுமே புரியவில்லை. உடனே அவளிடம் இருந்து அவளை பிரித்த பிரியங்கா, சரி விடு, நடந்தது நடந்துருச்சு, அவ்வளவுதானே, நீ இனிமே அவங்க வீட்டுக்கு போக வேண்டாம். அதான் நான் வந்துட்டேன்ல, இனிமே நான் உன்னை பாத்துக்கிறேன், நீ நம்ம வீட்டுக்கே வந்துரு சரியா என்று ஏதேதோ உளறிக் கொண்டிருந்தாள். அதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த வைஷ்ணவிக்கு தன் இதயமே படபடவென்று அடித்து வெளியே வந்து விழுந்துவிடும் அளவிற்கு துடித்து கொண்டிருந்தது. ஆதியும் எதுவும் பேசாமல் அமைதியாக நின்று அவளையே முறைத்து பார்த்து கொண்டிருந்தான். இவளுக்கு எவ்வளோ திமிர் இருந்தா கல்யாணத்தன்னைக்கு சொல்லாம கொள்ளாம மண்டபத்தை விட்டு ஓடிட்டு இப்ப வந்து எவ்வளோ பேச்சு பேசுறா. அதுவும் இல்லாம ஏன் பொண்டாட்டிய என் கூட இருக்க கூடாதுன்னு வேற சொல்றா. என்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போலாம்னு திட்டம் வேற போடுறாளா. இவரோட பிளான் என்னன்னு புரியலையே என்று அவன் முகம் பல கோணங்களில் மாறுவதை கவனித்த கௌசல்யா உடனே பிரியங்காவிடம், பிரியங்கா, மாப்பிள்ளை பத்தியும் சம்மந்தி பத்தியும் இப்படி எல்லாம் தப்பு தப்பா பேசாத. என்ன தெரியும் உனக்கு அவங்கள பத்தி? வைஷுவ எவ்வளவு நல்லா பாத்துக்கிறாங்க தெரியுமா? திரும்பவும் காலேஜ் அனுப்பி படிக்க வைக்கிறாங்க. என்ன எதுன்னு தெரியாம உன் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் உளறிட்டு கிடக்காத. நீ இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா மாப்பிள்ளைக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது உன் தங்கச்சியோட வாழ்க்கைக்கு தான் கேள்விக்குறியா இருக்கும். அம்மா, என்ன பேசுறீங்க நீங்க? இந்த வாழ்க்கையே அவளுக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கேன், நீங்க என்னடான்னா? போதும் பிரியங்கா, நிறுத்து. உன் வாழ்க்கையோட முடிவு உனக்கு எப்படி எடுக்கிறதுக்கு உரிமை இருக்கோ அதே மாதிரி அவளோட வாழ்க்கையோட முடிவை அவளுக்கும் எடுக்கிறதுக்கு உரிமை இருக்கு. அதுவும் இல்லாம அவளுக்கு நாங்க எந்த கெட்டதும் பண்ணி வச்சிடல. அதனால நீ அதை நினைச்சு எல்லாம் ரொம்ப கவலைப்படாம உன் வாழ்க்கைய மட்டும் பாத்துக்கோ என்று மூஞ்சால் அடிப்பது போல பேசிய கௌசல்யாவை முறைத்து பார்த்த பிரியங்கா மனதிற்குள், பிரியங்கா என்ன காரியம் பண்ணிட்ட? இவங்க எல்லாம் சந்தோஷமா ஸ்மூத்தா போயிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த டைம்ல போயிட்டு நீ இப்படி பேசினா இன்னும் உன் மேல கோபம் அதிகமா தான் ஆகும். ஏதாவது உளறிக்கிட்டு கிடக்காம வைஷுவுக்கும் ஆதிக்கும் ஃபேவரா பேசுற மாதிரி பேசு. கிறுக்குத்தனமா ஏதாவது பண்ணி வச்சு இந்த உலகத்திலேயே இல்லாத நிலைமைக்கு போயிடாத என்று அவள் மூளைக்குள் பலவிதமாக யோசித்துக் கொண்டிருந்தாள். அதை பார்த்த ஆதி அதுக்குள்ள ஏதோ திட்டம் போட்டுட்டா. இப்போ அந்த திட்டத்தை எப்படி ஒரு டைலாக்கா அடிச்சு விட போறான்னு பாக்கலாம் என்று நினைத்து கொண்டிருந்தான். உடனே மீண்டும் வைஷ்ணவியிடம் வந்தவள், வைஷு, சாரி வைஷு, நீ இந்த கல்யாண வாழ்க்கையில சந்தோஷமா தான் இருக்கியா? நான் தான் அது தெரியாம உன்கிட்ட ஏதாவது தப்பா பேசிட்டேனா என்று பாவமாக மூஞ்சை வைத்துக் கொண்டு நடித்தவள் உடனே கண்மணியிடம் சென்று, ஆன்ட்டி, நீங்களாவது நான் சொல்றத நம்புவீங்களா என்று கேட்க கண்மணிக்கு அவள் முகத்தை பார்க்க கூட பிடிக்கவில்லை. இருந்தாலும் கௌசல்யா இருப்பதால் எதுவும் பேசாமல் அமைதியாக நின்று கொண்டிருந்தார். அப்பொழுது உடனே பிரியங்கா தனது நாடகத்தை தொடங்கினாள். ஆன்ட்டி, கல்யாணத்துக்கு முதல் நாள் நைட்டு அந்த யசோதா இருக்காங்கல்ல, அவங்களும் கீர்த்தியும் என்னோட ரூம்க்கு வந்தாங்க. அவங்கதான் ஆதி உன்னை விருப்பம் இல்லாம தான் கல்யாணம் பண்ணிக்கிறான், வீட்டுக்கு கூட்டிட்டு போய் உன்னை ஒரு வேலைக்காரியா தான் வச்சுக்க போறாங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அப்ப கூட நான் நம்பவே இல்ல ஆன்ட்டி. அதுக்கப்புறம் ஆதி வாயாலேயே சொன்னா நீ நம்புவல்லன்னு சொல்லி
அன்னைக்கு நைட் என்ன வர வச்சு அதுக்கப்புறம் ஒரு இடத்துல ஒளிஞ்சு நிக்க வச்சு இவர் வாயாலேயே இவர் சொன்னதெல்லாம் எனக்கு கேட்க வச்சு அதுக்கப்புறம் தான் எனக்கு எல்லா உண்மையும் புரிஞ்சுது. இனிமேலாவது நீ பார்த்து புத்திசாலித்தனமா முடிவை எடுத்துக்கோன்னு சொன்னாங்க. நானும் இவரை கல்யாணம் பண்ணா என்னோட வாழ்க்கை கெட்டு போயிடும்னு சொல்லிட்டு தான் அந்த கல்யாணம் வேண்டாம்னு ஊரை விட்டு போயிட்டேன். ஆனா அதுல என் தங்கச்சி மாட்டிக்குவான்னு நான் ஒரு நிமிஷம் கூட நினைக்கல ஆண்டி. இதுல என்னோட தப்பு என்ன இருக்கு நீங்களே சொல்லுங்க. கட்டிக்க போறவர் தான் கட்டிக்கிட்டு வர பொண்ண ஒரு மனுஷியா கூட மதிக்க மாட்டாரு. வீட்டு வேலைக்காரியா நடத்துறதுக்கு கூட துப்பு இல்லைன்னு சொல்ற மாதிரி பேசுறவர் கூட எப்படி என்னோட வாழ்க்கைய நான் ஒப்படைக்க முடியும்? இதே இடத்துல நீங்க இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க ஆண்டி என்று கேட்கவும் பிரியங்கா சொல்வது சரிதான் என்பது போல அவருக்கும் தோன்றியது. என்னமா சொல்ற? இவ்ளோ விஷயம் நடந்திருக்கா? இத நீ என்கிட்டயே கேட்டு இருக்கலாமே. இல்ல ஆண்டி, எனக்கு அந்த டைம்ல என்ன பண்றதுன்னு சுத்தமா ஐடியாவே இல்ல. யோசிக்கிறதுக்கு கூட எனக்கு நேரம் இல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல விடிஞ்சிடும். கல்யாணமும் வரப்போகுது. இனி நம்மளால தப்பிக்கவே முடியாதுன்றதுனாலதான் நேரங்காலம் கூட பார்க்காம அந்த நேரத்திலேயே நான் கிளம்பி போயிட்டேன் என்று கூறியவளை பாவமாக பார்த்த கண்மணி, சரிம்மா, முடிஞ்சது முடிஞ்சிடுச்சு. இனிமே அதை பத்தி பேசி எதுவும் ஆக போறதில்ல. இப்போதைக்கு உங்க அப்பாக்கு எதுவும் ஆகக்கூடாது. அதுதான் அந்த கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன் என்று கூறிவிட்டு பின்பு அவளிடமிருந்து நகர்ந்து சென்று நின்று கொண்டார். பின்பு மீண்டும் வைஷ்ணவியிடம் வந்தவள், வைஷு, நீ இன்னும் என் மேல கோவமா தான் இருக்கியாடி. என்கிட்ட எவ்வளவு பாசமா அக்கா அக்கான்னு பேசுவ. ஆனா இப்போ ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிற. எனக்கு உன்னை அப்படி பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்குதுடி. அவ்வளவுதானா? இனிமே உனக்கு எனக்கும் ஒண்ணுமே இல்லையா என்று அப்பாவி போல பேசிக் கொண்டிருந்தவளை பார்த்தவள் மனம் பதைத்தது. ஐயோ, அப்படிலாம் இல்லக்கா. திடீர்னு உங்களை பார்த்த உடனே எனக்கு பதட்டத்துல ஒன்னும் புரியல. அதனாலதான் நான் பேசாம இருந்துட்டேன். சரி, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் வைஷு. நீ எப்படி இருக்க? அந்த வீட்ல உன்னை சந்தோஷமா பாத்துக்கிறாங்களா? நான் நல்லா இருக்கேன்க்கா. திரும்ப காலேஜ் போறியாமே? ரொம்ப சந்தோஷம்டி. கேக்குறதுக்கே ரொம்ப பெருமையா இருக்கு. நல்லா படி, சரியா என்று கூறிவிட்டு பின்பு ஆதியை ஓரக்கண்ணால் பார்த்தாள். அவளின் பார்வையின் அர்த்தம் என்ன என்பதை புரிந்து கொண்ட ஆதி அவளை துளி கூட மதிக்காமல் வேறு பக்கம் பார்வையை திருப்பிக் கொண்டான். அப்பொழுது டாக்டர் வெளியில் வந்து, பேஷண்டோட வைஃப் யாருங்க என்று கேட்கவும் உடனே கௌசல்யா வேகமாக அவர் அருகே சென்று, நான் தான் டாக்டர், அவரோட வைஃப். இப்போ அவருக்கு எப்படி இருக்கு? அவருக்கு 4-5 இடத்துல பிளாக் இருக்கு. உடனே ஆன்ஜியோ பண்ணி ஆகணும். அத பண்ணதுக்கு அப்புறம் தான் எதா இருந்தாலும் சொல்ல முடியும். 1 வீக் அவரு அப்சர்வேஷன்ல தான் இருக்கணும். வீட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு போக முடியாது. அப்புறம் ஆன்ஜியோ பண்றதுக்கு கொஞ்சம் செலவாகும். அத நீங்க ரிசப்ஷன்ல போய் கட்டிடுங்க. நீங்க பே பண்ணிட்டீங்கன்னா ட்ரீட்மெண்ட்டை உடனே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க என்று கூற உடனே கௌசல்யாவிற்கு ஒன்றுமே புரியவில்லை. கை கால் எல்லாம் பதற ஆரம்பித்தது. டக்கென்று பிரியங்காவின் பக்கம் திரும்பியவர், பிரியங்கா, டாக்டர் பணம் கட்டணும்னு சொல்றாங்க. நீ அது என்னன்னு போய் ரிசப்ஷன்ல கேட்டுட்டு வீட்டுக்கு போய் பணம் எடுத்துட்டு வந்துடுறியா? அம்மா, நம்ம வீட்ல எங்கம்மா பணம் இருக்கு? இருந்த பணத்தை எல்லாம் இப்பதானே கல்யாணத்துக்கு அதுக்கு இதுக்குன்னு நீங்க எடுத்து செலவு பண்ணீங்க என்றதும் உடனே கௌசல்யா, ஆமாமா, அது எனக்கும் தெரியும். ஆனா வீட்ல என்னோட நகை கொஞ்சம் இருக்குது இல்ல, அத போய் எடுத்துட்டு வா. அதை எங்கேயாவது அடமானம் வச்சோ இல்ல வித்தாவது நம்ம இந்த ஃபீஸ கட்டிடலாம் என்று பேசிக் கொண்டிருக்க அதே நேரம் ஆதியோ, அத்தை, எதுக்காக நீங்க ஃபர்ஸ்ட் இப்படி பதறீங்க? அவரு வைஷுவோட அப்பா, என்னோட மாமனார். அவருக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன், நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க என்றதும் உடனே, இது ரொம்ப தப்பு மாப்ள. பொண்ணு கொடுத்த இடத்துல இப்படி கொடுக்கல் வாங்கல் எல்லாம் வச்சுக்க கூடாது. அது எங்களுக்கு தான் நாளைக்கு அசிங்கமா போய் முடியும். அத்த, அவரும் என்னோட அப்பா மாதிரி தான். இப்படி எல்லாம் நீங்க பெரிய பெரிய வார்த்தை பேசாதீங்க. இவ்வளவு நாள் நான் எப்படியோ, ஆனா இப்ப நான் வைஷுவோட புருஷன். அவளோட கடமைய நான் செஞ்சுதான் ஆகணும் என்று கூறியவன், நீங்க இங்கேயே இருங்க, நான் ரிசப்ஷனுக்கு போயிட்டு வரேன் என்று புறப்பட்டு சென்றான். புறப்படும் பொழுது தன் மனைவியை இங்கே விட்டு செல்வது அவ்வளவு நல்லதில்லை என்று முடிவு செய்தவன், வைஷு என்று கூப்பிடவும் பட்டென்று திரும்பி அவனிடம் ஓடிச் சென்று நின்று கொண்டாள். வரியா என் கூட? நம்ம ரிசப்ஷன் வரைக்கும் போயிட்டு வந்துடலாம்.
போலாம் என்று சொல்ல அவள் கையை பிடித்து அழைத்து கொண்டு சென்றான். அதை பார்க்க பார்க்க பிரியங்காவிற்கு பொறாமையாக இருந்தது. தான் வாழ வேண்டிய வாழ்க்கை இது, அவசரப்பட்டு விட்டோமோ, தேவையில்லாம இந்த நல்ல வாழ்க்கைய தொலைச்சு விட்டோமோ. கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படியாவது நம்ம பேசி அவரோட மனச மாத்தி இருக்கலாம். வைஷுவே அவரோட மனச மாத்தும் போது கண்டிப்பா என்னாலையும் முடிஞ்சிருக்கும். தேவையில்லாம ரிஸ்க் எடுத்து என் தலையில நானே மண்ணவாரி போட்டுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். இப்பவும் ஒன்னும் தப்பில்ல. வைஷு வேண்டா வெறுப்பாதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிருக்கா. அவளுக்கு சப்போஸ் அவரை விட்டு பிரிஞ்சு போகணுங்கிற ஐடியா இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்கும் டைவர்ஸ் வாங்கிட்டு திரும்பவும் நானே அந்த வீட்டுக்கு மருமகளா போயிடுவேன். இதை நினைக்கும் பொழுது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு என்று மனதிற்குள் திட்டம் தீட்டினாலே தவிர இதனால் தன் தங்கையின் வாழ்க்கை கேள்விக்குறியாகும் என்பதை மறந்துவிட்டாள். சுயநலம் அவளது கண்ணை மொத்தமாக மறைத்து விட்டது. ஆனாலும் வைஷ்ணவின் கையை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு செல்வதை அவளால் ஜீரணித்துக் கொள்ளவே முடியவில்லை. பிறகு ரிசப்ஷனுக்கு சென்றவர்கள் பணம் கட்டிவிட்டு வரவும் உடனே ட்ரீட்மெண்டை ஆரம்பித்தார்கள். விடிய விடிய அங்கு ஹாஸ்பிட்டலிலேயே இருக்க வைஷ்ணவியோ காலையிலிருந்து அழுது அழுது ஓய்ந்து போயிருந்ததால் அப்படியே உறங்கி போயிருந்தாள். அப்படியே உறங்கி சரிய இருந்தவளை சட்டென்று தன்மேல் சாய்த்து கொண்டவன் அவளது தாடையை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு லேசாக தட்டி கொடுத்து கொண்டிருந்தான். இதையெல்லாம் பார்க்க பார்க்க பிரியங்காவிற்கு பொறாமை பொங்கி எழுந்தது. கண்மணிக்கும் கௌசல்யாவிற்கும் மிகவும் சந்தோஷமாக இருந்தது. தன் மகன் இவ்வளவு சீக்கிரம் மாறுவான் என்று கண்மணி துளி கூட நினைக்கவில்லை. கௌசல்யாவும், சமந்தி, கல்யாணத்தன்னைக்கு அப்படி பேசின மாப்பிள இன்னைக்கு இந்த அளவுக்கு மாறி இருக்காருன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சம்மந்தி. எல்லாம் என் மருமக வந்த ராசி சம்மந்தி. என்னைக்கு வைஷு எங்க வீட்டுக்கு வந்தாலோ அன்னையில இருந்து எல்லாமே நல்லபடியாதான் நடந்துகிட்டு இருக்கு. ஆதி எப்பேற்பட்ட கோபக்காரன் தெரியுமா? என் புள்ள அவனே இன்னைக்கு அவன் பொண்டாட்டிக்காக இவ்ளோ நேரம் இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கானா என் கண்ண என்னாலேயே நம்ப முடியல சம்மந்தி. எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்படி ஏதோ ஒரு மேஜிக் இருக்குது என் மருமக கிட்ட. என் பையனையே மாத்திட்டான்னா பாத்துக்கோங்களேன் என்று இருவரும் சிரித்து பேசிக் கொண்டிருக்க அதை கேட்ட பிரியங்காவிற்கு, இந்த வைஷு ஒரு உம்மனா மூஞ்சி, அவளுக்கு என்ன தெரியும்? அவ என்னத்த பேசி இந்த ஆதிய மயக்கி இருக்க போறா? அவ அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டான். இவன் தான் இதுக்கு முன்னாடி பொண்ணுங்களையே பார்த்ததில்லைங்கிற மாதிரி என் தங்கச்சி கிட்ட பிளாட் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். என் அழகுக்கு முன்னாடி அவளால நிக்கவே முடியாது. அவகிட்டயே இவன் இந்த அளவுக்கு அடங்கி கிடக்குறான்னா அப்போ என்கிட்ட பொட்டி பாம்பா அடங்கி கிடப்பான் என்று மனதிற்குள் கோட்டையை கட்டி கொண்டிருந்தாள். பிறகு டாக்டர் வெளியே வந்து, ஆன்ஜியோ பண்ணியாச்சுமா, ஒரு 4-5 நாள் அப்சர்வேஷன்ல இருக்கட்டும், நம்ம ஃபர்தரா ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு நான் சொல்றேன். இப்போ எதுவும் பயப்பட தேவையில்லை, அவர் நல்லா தான் இருக்காரு. நீங்க ஹாஸ்பிட்டல்ல இவ்ளோ பேர்லாம் இருக்காதீங்க, யாராச்சும் ஒரு ஆள் மட்டும் அவர் கூட இருங்க, மீதி எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புங்க என்று கூறிவிட்டு சென்றார். உடனே பிரியங்காவிடம் கௌசல்யா, பிரியங்கா நீ வீட்டுக்கு கிளம்பு. என்னம்மா, நீங்க இங்க தனியா தானே இருக்கீங்க, நான் வீட்டுக்கு போய் என்ன பண்ண போறேன்? நான் உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கிறேன். இல்ல பிரியங்கா, அதான் டாக்டர் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு போறாருல்ல, கூட யாரும் இருக்க கூடாதுன்னு, ஒரு ஆள் தான் இருக்கணும்னு சொல்றாங்க, அதனால நான் இருந்துக்கிறேன், நீ வீட்ல போய் இரு என்று கூறிவிட்டு பின்பு கண்மணியிடம் வந்தவர், சமந்தி, நீங்க இவ்ளோ நேரம் இருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். பாருங்க, எல்லாருமே ரொம்ப களைப்பாயிட்டீங்க. நீங்க கிளம்பி வீட்டுக்கு போங்க சம்மந்தி, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரிங்க சம்மந்தி, அப்போ நாங்க கிளம்புறோம். உங்களுக்கு காலையில டிஃபன், லஞ்ச் எல்லாமே நம்ம வீட்ல இருந்து கொடுத்து அனுப்பி விடுறேன். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம ஃப்ரீயா இருங்க, சரிங்களா என்று கூறினார். பின்பு வைஷ்ணவியையும் ஆதியையும் பார்த்தவர், ஆதி, வைஷு, நம்ம வீட்டுக்கு கிளம்பலாமா என்றதும் உடனே கௌசல்யாவிடம் ஓடி வந்த வைஷு, அம்மா நான் போயிட்டு வரட்டுமா? உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா உடனே என்ன கூப்பிடுங்கம்மா. எங்கடி கூப்பிடுறது? உன் போன் தான் போகவே மாட்டேங்குதே. அச்சோ, என் போன் உடஞ்சிடுச்சுமா. உங்ககிட்ட தான் என் லேண்ட்லைன் நம்பர் இருக்குல்ல, நீங்க அந்த நம்பருக்கு கூப்பிடுங்க. சரிம்மா,
நீ இன்னைக்கு காலேஜ் போகாம இருக்காத. நீ கண்டிப்பா காலேஜுக்கு போ, சரியா? எதா இருந்தாலும் ஈவினிங் பாத்துக்கலாம். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா. நீங்க அப்பாவை பாத்துக்கோங்க. நீங்களும் ஜாக்கிரதையா இருங்க. சரி, நான் வரட்டுமா என்று புறப்பட்டு செல்ல, அப்பொழுது பிரியங்கா தீவிரமாக ஒரு சதி திட்டத்தை தீட்டினாள். அதற்குள் அவர்கள் மூவர் காதிலும் விழுவது போலவே கௌசல்யாவிடம் மிகவும் சத்தமாக, ஐயோ அம்மா, என்னம்மா நம்ம நிலைமை இப்படி ஆயிடுச்சு. நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கீங்க, நான் ஒரு வயசு பொண்ணு, தனியா எப்படி வீட்ல இருப்பேன்? அங்க எனக்கு என்ன பாதுகாப்பு சொல்லுங்க? நான் இங்க ஹாஸ்பிட்டல்லையே ஒரு ஓரமா எங்கேயாச்சும் இருந்துக்கிறேம்மா. தயவு செஞ்சு என்ன வீட்டுக்கு மட்டும் போக சொல்லாதீங்க என்று அவளுடைய நாடகத்தை தொடங்கிவிட்டாள். அதை பார்த்த கண்மணிக்கு மிகவும் கஷ்டமாக போய்விட்டது. அப்படியே நின்று அவளை பார்த்து கொண்டிருக்க கௌசல்யாவிற்கும் என்ன செய்வது என்று புரியவில்லை. உடனே கண்மணி கௌசல்யாவின் அருகே வந்து, சமந்தி, நீங்க கவலைப்படாதீங்க. அண்ணனுக்கு சரியாகிற வரைக்கும் பிரியங்கா எங்க வீட்லயே இருக்கட்டும். அவரை ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் நாங்க பிரியங்காவை கூட்டிட்டு வந்து உங்க வீட்ல விடுறோம். நீங்க பயப்படாம ஃப்ரீயா இருங்க. ஐயோ சமந்தி, அது எப்படி சரியா வரும்? வைஷுவை கட்டி கொடுத்த இடத்துல பிரியங்காவை எப்படி அனுப்பி வைக்கிறது? அதுவும் ஏற்கனவே எவ்வளவு பெரிய பிரச்சனை எல்லாம் நடந்திருக்கு. இதுக்கிடையில அவளை அங்க தங்க வைக்கிறதுக்கு எனக்கு மனசு ஒப்பல சம்பந்தி என்றதும் பிரியங்காவிற்கு எரிச்சலாகிவிட்டது. தன் அம்மாவை நினைத்து மிகவும் வெறுப்பாக வந்தது. அவங்களே என்ன கூட்டிட்டு போறேன்னு சொல்றாங்க, இந்த அம்மா காரியத்தை கெடுத்து விடுறாங்க என்று பொறுமை கொண்டிருந்தாள். அதே நேரம் கண்மணி, பிரியங்கா நீ வா, உங்க அப்பாக்கு சரியாகிற வரைக்கும் எங்க வீட்லயே இரு என்றதும், சரிங்க ஆண்டி என்று மிகவும் சந்தோஷமாக கூறினாள். ஆனா ஆண்டி, என்னோட திங்ஸ் எல்லாம் வீட்ல தானே இருக்கு என்று கூற, உடனே ஆதி குறுக்கே வந்து, அம்மா, டிரைவர் அனுப்பிவிட்டு அவங்க போய் எல்லாத்தையும் எடுத்துட்டு வரட்டும். நாம இப்ப வீட்டுக்கு கிளம்பலாம் வாங்க. வைஷுவுக்கு காலேஜ் போகணும், லேட் ஆகுது என்று கூற, அதுவும் சரிதான், சரிம்மா நீ இங்கே இரு, நாங்க டிரைவர் அனுப்புறோம் என்று கூறிவிட்டு அவர்கள் மூவரும் புறப்பட்டு செல்ல, அவனுடன் செல்ல முடியவில்லையே என்ற கோபம் அவளுக்கு அதிகமானது. பின்பு, அவங்க வீட்டுக்கு தானே போக போறோம், இனி எல்லா டைமும் அவர் கூட தான் இருக்க போறோம், எதா இருந்தாலும் பாத்துக்கலாம் என்று சந்தோஷமாக சென்று அமர்ந்து கொண்டாள். பிறகு மூவரும் புறப்பட்டு வீட்டிற்குள் வந்து நுழைந்ததும் ஆதி தன்னுடைய அறைக்கு செல்ல, பின்னாலேயே சென்ற வைஷ்ணவி, ஏனுங்க என்று ஆதியை அழைக்க, முன்னால் சென்றவன் அப்படியே நின்று அவளை பின்னால் திரும்பி பார்க்க, ரொம்ப தேங்க்ஸ் என்றாள். உடனே அவள் கிட்டே வந்தவன், என்ன சொல்லி கூப்பிட்ட? ஏங்கண்ணு, எனக்கு அது பிடிக்கல, இனிமே அப்படி கூப்பிடாத என்றதும் அவள் பதறி போய்விட்டாள். அப்படின்னா நேத்து குடிச்சிட்டு போதையில தான் பேசியிருக்காரு, நம்ம தான் தப்பா நினைச்சுக்கிட்டு ஆசையை வளர்த்துட்டோம் என்று கண் கலங்கியவளை பார்த்தவன், ஹேய் வைஷு, என்ன பயந்துட்டியா? நான் உன்னை என்னங்கன்னு தான் கூப்பிட வேணாம்னு சொன்னேன் என்றதும் தான் அவளுக்கு சந்தோஷமாக இருந்தது. அப்போ உங்களை என்னன்னு கூப்பிடுறது? நேத்து காலையில காலேஜ் வாசல்ல வச்சு கூப்பிட்டியே, அதே மாதிரி கூப்பிடு, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. காலேஜ் வாசல்லையா? ஆதி மாமான்னு கூப்பிட்டனே, அதுவா? அதேதான், நீ இனிமே என்ன அப்படியே கூப்பிடு. ஆனா ஒரு டைமும் உங்க பேரு சொல்லி கூப்பிட்டு இருக்க முடியாது இல்ல? அப்படின்னா மாமான்னு கூப்பிட்டு போ. மாமா, இது கூட நல்லாதான் இருக்கு. சரி, அப்போ இனிமே நான் உங்களை அப்படியே கூப்பிடுறேன். ஓகே ஓகே, சரி, நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். நெக்ஸ்ட் நீ போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, நானே உன்னை காலேஜ்ல டிராப் பண்ணிடுறேன். சரி என்றவளிடம், என்ன வெறும் சரி மட்டும் தானா? வேற சரிங்க மாமான்னு சொல்ல மாட்டியா என்றதும் அவள் முகம் குப்பென்று வெட்கத்தில் தக்காளி போல சிவந்து விட்டது. அதை பார்த்தவன் அவள் தாடையை நிமிர்த்து பிடித்து, வைஷு, நீ வெக்கப்படும் போது அநியாயத்துக்கு அழகா இருக்க. சரி சரி, காலையில காலேஜ் போற நேரத்துல எதுக்கு கண்ட கண்ட பேச்செல்லாம்? நீ போய் சட்டுன்னு குளிச்சுட்டு வா, நான் அப்புறமா குளிச்சுக்கிறேன் என்று கூறியதுதான் தாமதம். சிட்டாக பறந்து ஓடி குளியலறைக்குள் புகுந்து கொண்டாள். என்னடா இந்த பொண்ணு இவ்ளோ ஸ்பீடா இருக்கா? ஆனா இது கூட ஒரு மாதிரி நல்ல ஜாலியா தான் இருக்குது. ஆனா இந்த விஷயம் மட்டும் இந்த ஹரி பையனுக்கும் விஸ்வா பையனுக்கும் தெரிஞ்சது, அவ்வளவுதான், என்ன கலாய்ச்சி ஓட்டிடுவானுங்க என்றவன் பின்பு கண்ணாடி முன்பு சென்று நின்று கொண்டு, ஆனாலும் ஆதி, எப்படிடா நீ இப்படி மாறின? என்னால சுத்தமா நம்ப முடியல என்று அவனை பார்த்து கேள்வி கேட்டுக்கொண்டான்.
அதற்குள் வைஷு குளித்து விட்டு வரவும் அவளை பார்த்தவன் மெதுவாக கிட்டே சென்று, குளிச்சிட்டியா? சரி, நீ போய் ரெடியாகு, அதுக்குள்ள நான் குளிச்சிட்டு வந்துடுறேன் என்று சொல்ல அப்படியே உடைமாற்றும் அறைக்குள் ஓடிவிட்டாள். என்னடா இவ இன்னைக்கு அநியாயத்துக்கு வெக்கப்படுறா என்றவன் குளியல் அறைக்கு சென்று குளித்து முடித்து விட்டு வெளியே வரவும் வைஷு கண்ணாடி முன்பு நின்று தயாராகி கொண்டிருந்தாள். பின்பு அவனும் சென்று ஆடை மாற்றி கொண்டு வந்தவன் அவள் பின்னாலேயே நின்று கண்ணாடியை பார்த்து அவனும் தயாராகி கொண்டிருந்தான். அவன் தன் முதுகுக்கு பின்னால் நின்று கொண்டிருப்பதே அவளுக்கு ஏதோ ஒரு மாதிரி கூச்சத்தை கொடுத்தது. அவள் உடல் எல்லாம் சிலிர்க்க ஆரம்பித்தது. அதை பார்த்து ரசித்தவன் மனதுக்குள்ளேயே, என்ன இருந்து என்ன பிரயோஜனம், இப்பதான் காலேஜ் படிக்கிறா, படிப்பு முடிகிற வரைக்கும் நம்ம ஒன்னும் பண்ண முடியாது என்று நினைத்தவன் வைஷு என்று அழைத்து அவளை அவன் புறம் திருப்பவும் பிரியங்கா கதவை திறந்து கொண்டு உள்ளே வரவும் சரியாக இருந்தது. சட்டென்று அவள் உள்ளே வந்ததால் வைஷ்ணவி மிகவும் பயந்து போனாள். அவளை பார்த்ததும் ஒரு மாதிரி சங்கோஜமாக ஆகிவிட்டது. அதே நேரம் ஆதிக்கு பயங்கர கோபம் வந்துவிட்டது. ஏய், ரூம்குள்ள வரும்போது கதவை தட்டிட்டு வரணுங்கிற மேனஸ் கூடவா இல்ல உனக்கு? அப்படியே திறந்த வீட்டுக்குள்ள ஏதோ நுழைஞ்ச மாதிரி நீ பாட்டுக்கு உள்ள வர என்றதும் அவமானத்தில் பிரியங்காவின் முகம் சிவந்து விட்டது. அவளுடைய கோபத்தை ஆதியின் முன் காட்டிக்கொள்ள கூடாது என்று நினைத்தவள், சாரிங்க, நீங்க உள்ள இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, நான் வைஷு மட்டும்தான் இருக்கான்னு நினைச்சிட்டு சட்டுன்னு உள்ள வந்துட்டேன் என்றதும், அது எப்படி? புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் ஒரே ரூம்ல தானே இருப்பாங்க, தனித்தனி ரூம்குள்ளயா இருப்பாங்க? உள்ள வரதுக்கு முன்னாடி கதவை தட்டிட்டு வரணும்னு உனக்கு தான் தெரிஞ்சிருக்கணும், உனக்கு எங்க அதெல்லாம் தெரிய போகுது என்றவன் வைஷ்ணவியை பார்த்து, வைஷு, உங்க அக்கா கிட்ட சொல்லி வை, இன்னொரு டைம் நான் இருக்கும்போது இவளை இந்த ரூம் பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிடு என்று கூற அவளும் சரி என்று தலையாட்டினாள். அதற்குள் வைஷு கிட்டே வந்த பிரியங்கா, வைஷு, நான் வீட்டுக்கு போய் என்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன்டி என்று கூற, அப்படியாக்கா, ரொம்ப சந்தோஷம், சரி நீங்க உங்க ரூம்ல போயிட்டு தயாராகுங்க. ஆமா, அதுக்கு முன்னாடி உன்னை பார்த்து இந்த விஷயத்த சொல்லிட்டு போலாம்னு தான் வந்தேன். இதான் உன்னோட ரூமா? வாவ், சூப்பரா இருக்குடி என்று கூற ஆதிக்கு கோபம் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. வேகமாக சென்று சோஃபாவில் அமர்ந்தவன் தனது லேப்டாப்பை எடுத்து ஆன் செய்துவிட்டு வேலை செய்வது போல அவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தான். அது வைஷ்ணவிக்குமே புரிந்தது. அவளை எப்படியாவது இங்கிருந்து வெளியே அனுப்ப வேண்டும், ஆனால் எப்படி சொல்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்தாள். அதற்குள் பிரியங்கா கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாமல் அவர்களோட மெத்தையில் சென்று அமர்ந்து பார்த்தவள், இந்த பெட்டு சூப்பரா இருக்குதுடி என்று கூறிவிட்டு அதில் படுக்க போனாள். அப்பொழுது ஆதி மொத்தமாக பொறுமையை இழந்தவன், பிரியங்கா, தயவு செஞ்சு எந்திரிச்சு உனக்கு எந்த ரூம் கொடுத்துருக்காங்களோ அந்த ரூம்ல போயிட்டு படுத்து உருளு. அதை விட்டுட்டு இங்க எங்களோட பெட்ல வந்து நீ படுக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. என்ன ஆதி இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏன் உங்களோட பெட்ல வைஷ்ணவி படுக்கிறது இல்லையா? ஏன் என்ன மட்டும் படுக்க கூடாதுன்னு சொல்றீங்க? என்ன, வைஷு கூட நீ கம்பேர் பண்ணிக்குவியா? வைஷு என்னோட வைஃப், அவ தாராளமா இந்த பெட்ல படுக்கலாம். ஆனா நீ யார் எனக்கு? நீ எதுக்கு இந்த பெட்ல வந்து படுக்கிற என்று அவன் செருப்பால் அடிப்பது போல கேள்வி கேட்டதும் அவமானத்தில் சுருண்டு போனாள். பிறகு வைஷ்ணவியை பார்த்து, சரி வைஷு, நான் கீழே என்னோட ரூம்ல இருக்கேன், நீ கிளம்பிட்டு வா என்று கூறிவிட்டு அவளுடைய பதிலை எதிர்பார்க்காமல் சட்டென்று கதவை திறந்து கொண்டு வெளியே சென்று விட்டாள். தன் அக்காவின் நிலைமையை நினைத்து அவளுக்கு கவலையாகத்தான் இருந்தது. இருந்தாலும் ஆதி சொல்வதும் சரி என்று தோன்றவே அமைதியாக இருந்தாள். அவள் வெளியே சென்றவுடன் எழுந்து வந்த ஆதி, வைஷு, உங்க அக்கா கிட்ட சொல்லி வை, இன்னொரு டைம் தேவையில்லாம நம்ம ரூம்குள்ள வரக்கூடாது, புரியுதா? சரிங்க, நான் சொல்லிடுறேன். என்ன சொல்லிடுற மாமா? சரி, இப்ப நீ கிளம்பிட்டியா? இன்னும் இல்ல. என்ன, இன்னும் இல்லையா? பார்த்தா கிளம்பி ரெடியா இருக்க மாதிரி தான் இருக்க. நான் இன்னும் குங்குமம் வைக்கல. குங்குமம் வைக்கலையா? எங்க? உச்சில. காலேஜ் போக ஆரம்பிச்சதுல இருந்து அங்கதான் நீ எப்பவுமே வைக்க மாட்டியே. இல்ல, இன்னைக்கு வச்சுக்கணும்னு தோணுது. சரி, சீக்கிரம் போய் வச்சுட்டு வா, நான் வெயிட் பண்றேன் என்று அவன் செல்போனை எடுத்து எதையோ பார்த்து கொண்டிருக்க வேகமாக சென்று அவள் தாய் கொடுத்த குங்குமச்சிமிழை எடுத்து கொண்டு வந்து அவன் முன்னே நின்று, மாமா,
இந்த குங்குமத்தை நீங்களே எனக்கு வச்சு விடுறீங்களா என்று கேட்டதும் ஆதிக்கு ஆகாயத்தில் பறப்பது போல தோன்றியது. அவள் தன்னை முழு மனதோடு ஏற்றுக்கொள்ள தொடங்கிவிட்டாள் என்ற நினைப்பே அவனுக்கு மிகவும் சந்தோஷத்தை கொடுத்தது. பின்பு அதை கையில் எடுத்தவன் அவளுடைய உச்சு வகுட்டில் வைத்துவிட, அதே நேரம் வைஷ்ணவிக்கு கண்கள் எல்லாம் கலங்கியது. அதை பார்த்தவன், என்ன வைஷு, கண்ணில் பட்டுருச்சா? நான் வேணா ஊதி விடட்டுமா? இல்ல மாமா, நீங்க விருப்பப்பட்டு இன்னைக்கு எனக்கு குங்குமம் வைக்கிறீங்க, நானும் விருப்பப்பட்டு அதை ஏத்துக்கிறேன். இதுதான் முதல் தடவைல்ல, அதை நினைக்கும் போது கொஞ்சம் எமோஷன் ஆயிடுச்சு என்று அவள் பேசியதும் உடனே குங்குமச்சிமிழை எடுத்து டேபிள் மேல் வைத்தவன், வைஷு, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் எமோஷனல் ஆக கூடாது, சரியா? ஒழுங்கா காலேஜ் போயிட்டு நல்லபடியா படிக்கிற வழிய பார். நானும் ஆபீஸ் கிளம்பணும், மணி ஆகுது. இப்ப நம்ம கீழே போய் சாப்பிட்டு கிளம்பலாமா? ஓகே மாமா என்றவள் தன்னுடைய புத்தக பையை எடுத்துக்கொண்டு வரவும் அவளை அழைத்து கொண்டு கீழே சென்றான். அவர்கள் இருவரும் ஜோடியாக முதல் முறையாக இறங்கி வருவதை பார்த்த கண்மணிக்கும் விஸ்வநாதனுக்கும் மிகுந்த சந்தோஷம் தாங்க முடியவில்லை. தன் கண்ணே பட்டுவிடும் என்று இருவரும் மனசுக்குள் நினைத்து கொண்டு, ஹதி, வைஷு, வாங்க வாங்க சாப்பிடலாம் என்று கூப்பிட்டு அமர வைத்தார். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த யசோதாவுக்கும் கீர்த்திக்கும் பயங்கர கோபம் வந்தது. அப்போது கீர்த்தி, அம்மா, என்னமா நடக்குதுங்க? 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வராங்க, அப்ப 2 பேரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்களா? என்னம்மா, அப்ப மாமா இனிமே எனக்கு கிடைக்கவே மாட்டாரா என்று கேட்க, இருடி, எனக்கே இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. ஒரு 2 நாள் தான் நாம வீட்ல இல்ல, அதுக்குள்ள இங்க என்ன நடந்து தொலைச்சதுன்னு தெரியல. ஒரு நிமிஷம் இரு என்று கூறியவர் அமைதியாக இருக்க, சாப்பிடுவதற்காக வந்து அமர்ந்த வைஷுவிற்கும் ஆதிக்கும் கண்மணி டிஃபன் பரிமாறிக் கொண்டிருக்க, அப்பொழுது சரியாக பிரியங்கா ஒரு அறைக்குள் இருந்து வெளியே வந்தாள். அவளை பார்த்து யசோதாவும் கீர்த்தியும் அதிர்ச்சியில் உறைந்து போயினர்.